வெல்கம் டு ஈரோடு பூக்குட்டி சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து வடை தான் செய்ய போகிறோம். அது 1/4 கிலோ உளுந்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதுலேயே மிளகாய் வந்து போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஒரு 4-5 மிளகாவும் ஊற வச்சுருந்தேன் அது கூடயே. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிளகு வந்து முழுசாக போட்டோம்னா இவங்க கடிச்சு துப்பிடுறாங்க எடுத்து. அதனால் மாவோடையே அரைச்சிக்கலாம். இதெல்லாம் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா அந்த மிளகெல்லாம் போட்டிருக்கிறதால அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாய் அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உளுந்து மாவு பாருங்கள், நான் மிக்சியிலே எப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன்னு இங்கே பாருங்கள். அப்படியே வெண்ணெய் மாதிரி ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு வந்துருக்கு. இது மிளகா போட்டு அரைச்சது முதல் வாய். இது வருங்க மறுபடியும் அரைச்சது வெள்ளையாக இருக்குது. இது மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம வடைச்சட்டி அடுப்பில் வச்சு அது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் சூடாகிக்கும். வடைச்சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட அரிசி மாவு போட்டுக்கலாம். உளுந்து வடை வந்து எண்ணெய் குடிக்கக்கூடாது, கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கணும் அப்படின்னா 2 ஸ்பூன், நான் 1/4 கிலோ உளுந்துக்கு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்திக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் மிக்சியில் அரைச்சனால கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அரைச்சேன். அதனால தான் உங்களுக்கு இந்த அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். நல்லா மாவு பிசைச்சிக்கலாம். நான் வந்து மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போடல. அதெல்லாம் போட்டால் எங்கள் வீட்டில் குட்டீஸுக்கு சாப்பிட்றதில்ல. அதனால் வெங்காயம் மட்டும்தான் அரைஞ்சி வச்சுக்கிற பொடியாக நீ வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வடைச்சட்டி நல்லா சூடாயிடுச்சு. கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். வடைச்சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு, வெங்காயம் வந்து அரைஞ்சி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து மல்லி இலை, ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் வந்து வடை ஷேப்பில் எனக்கு வந்து போட வராது. நான் எப்பயுமே போண்டா மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுப்பேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். என்ன சூடாகிடுச்சு, நம்ம வடை வந்து போட்டுக்கலாம். நான் வந்து உளுந்து வடை வந்து எனக்கு அந்த ஷேப் போட வராது. எப்பயுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக போண்டா மாதிரி தான் போடுவேன். உங்களுக்கு என்ன ஷேப் வருமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச உளுந்து வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா செஞ்சு கொடுத்த உளுந்து வடை வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.